ஆ சொல்கிறா. இப்போவா? கொஞ்சம் வேலை இருக்குடா, கொண்டாரம் கழிச்சு வேணா வரவா? இங்கே ஒரு ஆளுக்கான ஃபோன் பேசியிருக்காரா? ஹாய்டா. சரி சரி சரி, நீ வை, நான் வரேன், ஒன்றா வரேன். வரேன். டேய், நல்ல வேலை வந்த. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. நான் வெளியே போகிறேன், வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த கல்கி படத்தோட ரிவ்யூ வீடியோவை ஷூட் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீ சேனலோட டைட்டில் அனிமேஷனையும் எண்ட் அனிமேஷனையும் மட்டும் வச்சு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடு. உனக்கு புண்ணியமாக போகும்டா. அவ்வளோதானண்ணா, நான் பண்ணுறேண்ணா. திருட்டு வரும். டேய், ஒழுங்காக பண்ணிடுவல்ல? காமெடி பண்ணாதீங்கண்ணா. நான் எடிட் பண்ணி நீங்கள் பார்த்ததில்ல. நான் உன்னை எடிட் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ண சொன்னேன். அது பண்ணி பார்த்தது இல்லைல்ல? இல்லை, இன்னைக்கு பார்ப்பீங்க. பார்ப்போம். இதுதான் எடிட்டிங் சாஃப்ட்வேரா? நல்லா தான் இருக்கு. இந்த டைட்டில் அனிமேஷன் வீடியோ வேறு எங்கே இருக்கு? அந்த ஆளுக்கே ஃபோனை போட்டு கேட்பான். சினிமா 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 இது போல் வருமா வருமா வருமா. ஆனா இந்த டைட்டில் அனிமேஷன் வீடியோ எங்கே இருக்கு? டெஸ்க்டாப்பில் நியூ டைட்டில் அனிமேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாரு. பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. அவ்வளோதான். நமக்கு பதில் வந்துச்சுன்னா ஃபோனை கட் பண்ணிடணும். பொறுப்பு துருப்பா. மற்றவங்களுக்கெல்லாம் வியூஸு போகுது, அவங்க இந்த சர்டிஃபிகேட் போடலாம். நமக்கு இருக்க வியூஸுக்கு இந்த பொறுப்பு துருப்புலாம் நமக்கு தேவையா? அத்த சொல்ல. வணக்கம், இது நம்ம விடுதிரை. நான் சங்கர். 3 வருஷமா இதே டைலாக்கே இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கறவனுக்கு போர் அடிக்காது. ஸோ இந்த பெட்டு டெலிட்டு. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் கல்கி. இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், பசுபதி, ஆனாபென் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நாகஸ்வின். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? டைம் போடுறதுக்கு. டூரேஷனை அதிகப்படுத்துறாராமா. வியூஸு தான் போக மாட்டேங்குது, வீடியோவோட லென்த்தையாச்சும் அதிகப்படுத்தலான்னு நினச்சிருக்காரு. பாவம். ஆனால் எனக்கு பிடிக்கல. ஸோ டெலிட். இந்த படத்தோட கதை மகாபாரத போர்ல அஸ்வத்தமா பாண்டவர்களோட சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அபிமன்யோட குழந்தைய கருவிலேயே அழிச்சதுனால கிருஷ்ணர் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. உனக்கு சாவே கிடையாது, நீ கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே தான் இருக்கணும்னு. அது கூடவே இப்போ என்னை அழிக்க போர் புரிஞ்ச நீ கலியுகத்துல என்னோட கல்கி அவதாரத்தை அழிக்க ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க, அப்ப நீ என்னை காப்பாத்தினா உன்னோட சாபம் நீங்கணும்னு சொல்றாரு. அதோட 6000 வருடங்கள் கழிச்சு 2898 உலகத்தோட கடைசி நகரமா காசி தான் இருக்கு. அப்போ உலகத்துல இருந்த இயற்கை அம்சங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல அடைச்சு வச்சு வழக்கம் போல அங்க பணக்காரங்க மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க மக்கள் வாழணும்னா ஒரு ஆளு 1 மில்லியன் யூனிட்ஸ் கட்டணும். யூனிட்ன்றது காசு. அதே நேரத்தில் அந்த காம்ப்ளெக்ஸோட சுப்ரீம் ப்ராஜெக்ட் கேன்ற பேரில் ஃபெர்டைல் பொண்ணுங்க எல்லாரையும் ஆர்டிஃபிஷியலாக ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்க வயிற்றுல வளர்கிற குழந்தைங்கள லிக்விடாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சீரமை தன்னோட உடம்புல செலுத்திக்கிறாப்புல. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் அவங்க தேடுற அந்த குழந்தை அவங்க லேபில் இருக்கிற சுமதின்ற ஒரு பொண்ணோட வயிற்றுல வளருதுன்றது அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த சுமதி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறா. அவளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா காம்ப்ளெக்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பைரவான்ற ஒரு பவுண்டி ஹண்டரும் மற்ற பவுண்டி ஹண்டர்ஸும் அவளை தேடி போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வராரு அஸ்வத்தமா. இப்போ அஸ்வத்தமா அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாப்ல, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஓ, இந்த படத்துல இவ்வளவு பெரிய கதை இருக்கா? நம்மளும் தான் படம் பார்த்தோம், நமக்கு ஒன்றும் தெரியலையே. எப்படி தெரியும்? நம்ம தான் தூங்கிட்டோம்ல. ஆனா நல்லா கதை சொல்லியிருக்காருல்ல. என்ன 1 நிமிஷத்துக்கு சொல்லியிருக்காரு. எவன் பாப்பா? நீங்க பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க தானே? அதனால உங்களுக்கும் சேர்த்து டெலிட்டு. என்ன கேட்டா இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்த்தே ஆகணும்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க, படத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆல்ரெடி நமக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படம் மேக்ஸிமம் நம்மளை கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடும். ஆனால் இந்த படம் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணலை, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா அது, இந்த ஆள் பார்த்த படமும் நம்ம பார்த்த படமும் ஒரே படம் தானா, இல்லை நம்ம பார்த்த தேட்டரில் வேற ஏதாவது படம் போட்டாங்களா? இந்த படம் நமக்கு பயங்கரமாக போர் அடிச்சுது, இவர் இதை பயங்கரமாக புகழ்றாரே, ஒரே குழப்பமாக இருக்கு. அதனால டெலீட்டு. ஆக்சுவலாக அந்த படம் டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சு, ஆனால் அதை விட கண்டென்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புராண கதையும் ஒரு கற்பனை கதையும் கம்பைன் பண்ணி ஒரு புது உலகத்தையே நமக்கு காமிச்சிருந்தாங்க. என்னது புது உலகமா? யோ புழுவாதையா, அது ராஜஸ்தான் பாலைவனையா, நீ புழுகிறதுனாலேயே இந்த பாயிண்ட் டெலீட்டு. ஆக்சுவலாக நம்ம இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்தில் பூமியில் இயற்கை வளங்களே இருக்காது, மக்கள் வாழ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது சுப்ரீம் பவரில் உள்ள ஒருத்தன் அந்த இயற்கை வளங்களை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அங்கே மக்கள் வாழ காசு கேட்குறான். அதில் பணக்காரங்க போய் வாழ்கிறாங்க, அதுவே ஏழை மக்கள் அங்கே போய் வாழ முயற்சி பண்ணுறாங்க. இப்படி ஒரு உலகத்தையே உருவாக்கி அதை கலியுகமாக காமிச்சு அதில் கல்கி அவதாரம் பிறக்கிற மாதிரியும் அதை தடுக்கிறவங்களை எதிர்த்து அந்த கல்கி அவதாரத்தை காப்பாற்ற வராரு அஸ்வத்தமா. இப்படி ஒரு புராண கதையையும் கற்பனை கதையும் கம்பைன் பண்ணி நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனை கதையை சொன்ன டைரக்டரோட கற்பனை லெவலு வேற லெவலு. டைரக்டரோட கற்பனை லெவலை விட உன் பில்டப் லெவல் தான் வேற லெவலு. அதனால இந்த பாயிண்டும் டெலீட்டு. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கு காரணம் கதையில் உள்ள பல விஷயங்களை நமக்கு கிளியராக சொல்லி அந்த உலகத்தை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த கண்டென்ட் கூட கனெக்ட் ஆகிட்டோன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது. குறிப்பாக பிரபாஸ் அண்ட் புஜ்ஜியோட போர்ஷன் மூலமாக நம்மளை அங்கங்கே என்டர்டெயின் பண்ணியிருந்தது. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அதே பேட்டர்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க மெயின்டைன் பண்ணுறதுனால கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது அந்த போர்ஷன் எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வராங்க, அதை ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்கும். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போயிடும். இந்த ஆளு உண்மையை சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா, இல்லை உண்மையே பொய்யா சொல்கிறானா இல்லை பொய்யே உண்மையாக சொல்கிறானா? நீ என்னடா சொல்ல வரேன்னு தானே கேட்குறீங்க, அதான் உங்களுக்கே தெரியுமே. டெலீட்டு. நெக்ஸ்ட் விஷுவலா படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருந்துச்சு. குறிப்பாக சிஜிலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு சில இடங்களில் சிஜி அப்பட்டமாக தெரிஞ்சாலும் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதனால அதெல்லாம் உங்களுக்கு கிராண்டடு, நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கும் தரமாக இருந்துச்சு. இது உண்மைதான், ஆனால் இதை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? டெலீட்டு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் படத்தில் வதன்னு ஊர்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு கேரக்டரையும் அட்லீஸ்ட் அவங்க யாருன்றதை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியே ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இருக்கும். அதே நேரத்தில் பிரபாஸ் கூட வரக்கூடிய 1-2 கேரக்டர் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஏதோ பிரபாஸை கதைக்குள்ளே கொண்டு வரதுக்காக அந்த 2 கேரக்டர்ஸையும் கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கும் இதை டெலீட் பண்ணணும் தான் ஃபீல் ஆகுது, அதனால டெலீட்டு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், ஆனபென், பசுபதினு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அமிதாப் பச்சனோட பெர்ஃபார்மன்ஸு செமையாக இருக்கும். அதே மாதிரி கமல் சாருக்கு இந்த பார்ட்டில் சின்ன ரோலாக இருந்தாலும் வெயிட்டான ரோலு, அவரும் மிரட்டி விட்டாப்புல. அடுத்த பார்ட்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஆமாங்க, ஆண்டவரோட ஆக்டிங் வேற லெவலு. எந்த அளவுக்குன்னா அவர் தான் ஆண்டவர்னு எனக்கு கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இருந்தாலும் டெலீட்டு. மொத்தத்தில் இந்த கல்கியை இந்திய சினிமாவின் ஒரு புது அவதாரம்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எது புது அவதாரமா? இந்த படத்தை பார்த்துட்டு அவன் சேதாரத்தில் கிடக்குறான். இதெல்லாம் சத்தியமாக டெலீட்டு. ஃபுட்டேஜே இல்லை, எதை அப்லோட் பண்ணுறது? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா ஐயோ, இந்த ஆளு ஃபோன் பண்ணுறானே. சொல்லுங்கண்ணா. வீடியோ அப்லோட் பண்ணிட்டியா? இல்லையே. ஏன்டா? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா போயிட்டு போறா வெண்ண, நீ வீடியோ அப்லோட் பண்றா. இருந்தா தானே அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன், என்னாச்சு? எனக்கு பிடிக்கல, அதான் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். ஹலோ,
ஹலோ இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன்டா. ஏன்னா பேசினா தானே தெரியும் இருக்கீங்க இல்லைன்ட்டு. சரி, நம்ம ரோலிங் சேரில் உட்காந்து வீடியோ எடுக்கலையா? அது வாங்கி வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கண்ணா. இப்படிதாங்க இந்த ஆள் நல்ல வார்த்தையே பேச மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டானா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். டேய், இங்க பேசாம என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரா, பரதேசி. அந்த ஆள் கிடக்குறான். பாய்.